வணக்கம் நட்புகளே, மேகவாணி ஆடியோ நாவல் சேனல்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி. இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் முதலோடு முடிவானாய். எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. இப்படி மழை அடித்தான் நான் எப்படி கூடை பிடிப்பேன், இப்படி அலை அடித்தான் நான் எப்படி கால் நனைப்பேன். கடந்த அரை மணி நேரமாக குளியல் அறைக்குள் நீராடி கொண்டிருந்தாள் விஹானா. தன்னை ஒரு பாடகியாகவே பாவித்து இத்துடன் 10 பாடல்களை பாடி முடித்தவள் 11வது பாட்டினை சிரத்தையுடன் ஆரம்பித்தாள். அது தண்ணீர் குழாய்க்கும் பொறுக்கவில்லை போலும். சட்டென தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தி கொண்டது. ஒரு கலைய வளர்க்க விடுறாங்களா என எரிச்சல் உற்றவள் ஷவி டார்லிங் என தேனில் குழைத்த குரலுடன் இனிமையுடன் உற்சவியை அழைத்தாள். கையில் பேப்பரையும் பேனாவையும் வைத்து ஏதோ எழுதி கொண்டிருந்த உற்சவி ஏற்கனவே அவளது பாடல்களால் உண்டான தலைவலியில் அவளது நெற்றியை பிடித்து கொண்டாள். என்ன இரும வல்லென்று கேட்டவளிடம், தண்ணி வரல, மோட்டர் போட சொல்லுடி என கதவை மெல்ல திறந்து எட்டி பார்த்தாள் விஹானா. உற்சவி அவளை கடுமையாய் முறைத்து வைத்து, ஹவுஸ்-ஓனர் என்ன உன் அத்தை பையனாடி, சொன்னதும் கேக்கறதுக்கு அந்த ஆளு மனசு வச்சாதான் மோட்டரே போடுவான், நீ குளிச்சு கிழிச்சது போதும், வெளியில வா என்றாள் முறைப்பாக. விஹானாவோ, என்னது வெளியில வரவா, இன்னும் நான் 3வது தடவை சோப் போடவே இல்லையே என்று அதிர உற்சவியும் சேர்ந்து அதிர்ந்தாள். 3வது தடவை சோப் போட போறியா என நெஞ்சை பிடித்து கொண்டவள், மாசத்துக்கு உனக்கு சோப் வாங்கவே தனியா திருடனும் போல என்றாள் நக்கலாக. கண்ணு வைக்காத டார்லிங், சின்ன வயசுல எங்க ஊரு ஆத்துக்குள்ள இறங்குனா குறைஞ்சது 1 மணி நேரம் குளிப்போம் தெரியுமா என ஊர் பெருமையை கூற, இங்க கூவந்தான் இருக்கு, அதுல இறங்கி குளிக்கிறியா என்று கடுப்பானாள் உற்சவி. அதில் முகத்தை அஷ்டகோணலாகிய விஹானா, மோட்டர் போட சொல்லு ஷவி பிளீஸ் என கெஞ்சலாக கேட்க, உங்க கூட ரூம ஷேர் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கு எனக்கு இது தேவைதான் என நொந்தபடி அறையை விட்டு வெளியில் வந்தவள் மீண்டும் நெஞ்சை பிடித்தாள். 1 வாரத்திற்கு தேவையான அளவு வாங்கி வைத்திருந்த ஸ்நாக்ஸ் உணவுப் பொருட்களை எல்லாம் கையில் இருந்த மொபைலில் கேண்டி கிரஷ் விளையாடியபடி பொறுமையாக ரசித்து ருசித்து காலி செய்து கொண்டிருந்தாள் அஷிதா. அடியே என்ற உற்சவியின் அதிர்வு சத்தம் கேட்டும் சிப்ஸ் பாக்கெட்டினுள் தலையை விட்டு கொண்டிருந்த அஷிதா ஸ்லோ மோஷனில் நிமிர்ந்து பார்த்து, சொல்லு டால்ஸ் என கேட்டதில் கொலைவெறியே வந்தது அவளுக்கு. என்னடி செஞ்சிட்டு இருக்க, இந்த ரேஞ்சில தின்னா உடம்பு பெருத்துடும், அப்புறம் எப்படி யாருக்கும் தெரியாம பூனை மாதிரி திருடுறது, யானை மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு திருடி ஜெயில களி திங்க வேண்டியதுதான் என்றாள் சினத்துடன். கவலைப்படாத ஷவி டால்ஸ், நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் குண்டாக மாட்டேன், இது வைரம் பாஞ்ச கட்டை என அவள் கன்னத்தை அவளே கிள்ளி முத்தம் கொடுத்து கொள்ள, ஓ ஜீசஸ் என்று அங்கலாய்த்தாள் உற்சவி. தண்ணீருக்காக காத்திருந்த விஹானா வெறுத்து போய் துண்டை சுற்றி கொண்டு வெளியில் வந்து விட்டாள். உன்னை மோட்டர் போட சொன்னா இங்க நின்னு இவ கூட பேசிட்டு இருக்க, இன்னைக்கு குளிக்கிற மூடே போச்சு என சலித்து கொண்ட விஹானாவின் தலையிலேயே நங்கென்று கொட்டினாள். நீ குளிச்சு சாவடிக்கிற, இவ சாப்பிட்டே சாவடிக்கிறா, ஐயோ உங்களை வச்சுக்கிட்டு நான் திருட வேற செய்யணுமா, இதுல பாஸ் வேற உங்களை ஏன் டீம்னு சொல்லி தொலைச்சிட்டாரு என்று வெகுவாய் கவலை கொள்ள அவளை மற்ற இருவரும் முறைத்தனர். அஷிதா தான் வீறு கொண்டு எழுந்து, ஹலோ மேடம், இத நாங்களும் சொல்லணும், எங்களை சொல்றியே, நீ செஞ்சு வச்ச வேலைய பாத்தியா என கேட்டுவிட்டு அறைக்கு சென்றவள் உற்சவியின் கைப்பையை எடுத்து வந்தாள். அதில் முழுக்க விஹானா மற்றும் அஷிதாவின் பொருட்களே இருந்தது. சிறு சிறு ரப்பர் பேண்ட், கிளிப்ஸ், வாட்ச், கூலிங் கிளாஸ், ஐலைனர் என அனைத்தும் இருக்க, விஹானா, அடிப்பாவி, என் ஐலைனரை கூட விட்டு வைக்கலையா நீ என வாயில் கை வைத்தாள். என்ன சிம்ரன் இதெல்லாம் என்ற ரீதியில் அஷிதா முறைக்க, அசடு வழிந்து நின்ற உற்சவிதான், நான் ரூம் ஷேர் பண்ணிக்க பிளான் பண்ணும் போதே என்ன சொன்ன, எனக்கு பிடிச்ச பொருளை சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேட்காம எடுத்து வச்சுக்கிற நல்ல பழக்கம் இருக்குன்னு சொன்னனா இல்லையா என்றால் மூக்கை சுருக்கி. அதில் பொங்கிய சிரிப்பை அடக்கிய இருவரில் அஷிதா, அது ஓகேதான், அதுக்காக ரப்பர் பேண்ட கூடவா எடுத்து வைப்ப என்றால் கேலியாக. எனக்கு தேவையோ தேவையில்லையோ,
ஆனா திருடியே ஆகணும். என்னால அந்த அர்ஜை கண்ட்ரோல் பண்ண முடியல டால்ஸ் என பாவமான முகத்துடன் உரைத்தவளுக்கு கிளப்டோமேனியா என்ற டிசார்டர் சிறு வயது முதலே உள்ளது. திருட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் திருடி முடிக்கும் வரை அவளால் நிம்மதியாக இருக்க இயலாது. அதே நேரம் நினைத்ததை முடித்ததும் தான் மனதே நிம்மதியாகும். அதற்காக அவளுக்கு குற்ற உணர்ச்சி தோன்றியதே இல்லை. எனக்கு திருடணும், அவ்வளவுதான். இதனால் பல அவமானங்களை சந்தித்தாலும் மன ரீதியாக இது ஒரு மனக்கோளாறு என்று புரிந்து கொள்ளாமலேயே அவளது தாயாரும் மறைந்துவிட அவளோ திருட்டையே தனது தொழிலாக்கி கொண்டாள். அப்படி திருடும் போது ஏற்படும் மகிழ்வுக்கு வார்த்தையே இருக்காது அவளுக்கு. அவளது மன உந்துதலுக்காக சில சிறு சிறு பொருட்களை திருடினாலும் அவளுக்கு என கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்டை நிறுத்தி நிதானமாக ஸ்கெட்ச் போட்டு தூக்குவதில் அவளுக்கு நிகர் அவளே. விஹானாதான், திருட்டு வேலை பாக்குற எங்க கிட்ட இருந்தே திருடுற பாத்தியா, நீ ஒரு ஜெம் டார்லிங் என்று கிண்டல் அடிக்க, வெடுக்கென பையை வாங்கிய உற்சவி, அப்படி கஷ்டமா இருந்தா நீங்க முன்னாடி மாதிரி ஹாஸ்டல்லயே இருந்துக்கோங்க என்றால் உர்ரென. அதில் விளையாட்டை கைவிட்டவர்கள், என்ன ஷவி, சும்மா கிண்டல் தானே பண்ணோம், உனக்கு என்ன திருடணுமோ திருடிக்கோ, நாங்க கேட்க மாட்டோம், ஓகேவா என சமாதான உடன்படிக்கைக்கு இறங்கினர். அஷிதா, இதுவரை யார் கூடவும் இப்படி ஒன்னா இருந்ததே இல்ல தெரியுமா டால்ஸ், தனியா இருந்து வெறுத்து போச்சு, யாரோ என் கூட ஸ்டே பண்ணவும் மாட்டாங்க என்று அழுத்து கொள்ள, விஹானாவும் எனக்கு மட்டும் என்னவா, இதுவரை ரூம்மேட்டா இருந்தா கூட யாரும் பேச மாட்டாங்க, நான் முன்னாடி இருந்த ஹாஸ்டல்ல திருட்டு வேலை பாக்குறேன்னு என்னை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க, இங்க அப்படி இல்ல, செய்யற வேலையை சொல்லியே நல்லா பேசலாம், ஃப்ரீயா பழகலாம், 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்கன்னு மனசுல ஒரு புது சந்தோஷம் கிடைச்சிருக்கு டால்ஸ், ஏன் உனக்கு அப்படி இல்லையா என வருத்தத்துடன் கேட்டாள். உற்சவிதான் இருவரையும் முறைத்து, அப்படின்னு நான் சொன்னனா, நானும் இதுவரை யார் கூடவும் தங்குனது இல்ல, உங்களை என் டீம்னு பாஸ் சொன்னதும் எனக்கு பிரைவசி போன மாதிரி ஃபீல் வந்தது உண்மைதான், ஆனா இப்போ உண்மையாவே அந்த மாதிரி தோணவே இல்ல, யூ போத் ஆர் கியூட்டிஃபை என்றாள் சிறு புன்னகையுடன். அதில் அவர்கள் முகத்திலும் மலர்வு கண்டதில் அவளே அறியாமல் ஒரு நிம்மதி பரவ, சரி நீ சிப்ஸ கண்டினியூ பண்ணு என்று அஷிதாவிடம் கூறிவிட்டு, நான் மோட்டர் போட்டுட்டு வரேன், நீ உன் குளியல ஸ்டார்ட் பண்ணு என்று விகானாவிடமும் கண்ணடித்து விட்டு சென்றாள். இவர்களின் தோழமை உறவு தொடங்கி வெறும் 3 மாதங்கள் தான் ஆகிறது என்றால் அவர்களால் கூட நம்ப இயலாது. ஒரே ஆர்கனைசேஷனில் ஒரு ப்ராஜெக்டின் மூலம் இணைந்தவர்கள் இப்போது இணைப்பிரியா தோழிகளாக மாறிவிட்டனர். எப்போதும் இது தொடருமா என்ற கேள்விக்கு விடை தெரியவில்லை என்றாலும் இந்த உறவு பிடித்திருந்தது. சுருள் சுருளாய் புகை மண்டலமாக காட்சியளித்தது அந்த பிரம்மாண்ட அறை. தரையெங்கும் சிகரெட் துகள்கள், மெத்த எங்கும் துணிகள் பரவி கிடந்தது. தலைவாரிய சீப்பில் சிக்கி இருந்த முடியை கூட எடுத்து போட அதனுடைய எஜமானுக்கு மனமில்லை. கண்கள் ரத்த சிவப்பாகி எங்கோ வெறித்து கொண்டிருந்தது. ஜோஷித் அவதேஷ், இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வெற்று பங்களாவில் வாசம் செய்வது என்ற எரிச்சலுடன் சுவரில் ஆளுயர அளவில் மாட்டப்பட்டிருந்த புகைப்படத்தை உறுத்து விழித்து கொண்டிருந்தான். அவனுடன் 2 ஆடவர்கள் முகத்தில் புன்னகை ததும்ப நின்றிருந்தனர். யூ பிளடி பிச் என வார்த்தைகளை கடிந்து துப்பியவன் அங்கு இருந்த மலர் குவளை கொண்டு நொடி நேரத்தில் புகைப்படத்தை உடைத்து நொறுக்கி இருந்தான். அந்நேரம் அவனது அலைபேசி அழைக்க எதிர்முனையில் மேனேஜர் சுந்தரம் தான் பேசினார். சார், இன்னைக்கு 10 மணிக்கு சஜித் சார் மீட்டிங்க்கு வராரு, 11 மணிக்கு சொரூப் சார் வராரு, நீங்க எப்ப வரீங்கன்னு சொன்னா என முடிக்காமல் நிறுத்திட, ஓ அவனுங்க கிட்ட டைமிங் கேட்டுட்டு கடைசியா போனா போகுதுன்னு எனக்கு போன் பண்றீங்களா என்று பல்லை கடித்தான். அதில் சுந்தரம் பதறி இருக்க வேண்டும். ஐயோ இல்ல சார், காலையில முதல்ல உங்களுக்கு தான் போன் பண்ணுனேன், நீங்க எடுக்கல, இன்னைக்கு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் சார், 3 பேரை ஒன்னா மீட்டிங் அட்டன் பண்ணனா பிரயோஜனமா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா மத்த 2 சேரம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்க உங்களோட பிளெக்சிபிள் டைம் சொல்லுங்க சார், நான் பாத்துக்கிறேன் என்றார் வெகு பணிவாய். நான் 11 மணிக்கு தான் மீட்டிங் வருவேன், ஆனா அப்போ அவன் இருக்க கூடாது, அவன் டைமிங்க மாத்த சொல்லு என்றான் உருமலாக. அவரோ தடுமாறி, சார் ஆனா சொரூப் சார் ஒத்துக்கணுமே என்றதில், அது எனக்கு தெரியாது, அந்த டைம்க்கு நான் தான் வருவேன்,
அப்போ அவன் இருக்க கூடாது என்று கடிந்துவிட்டு போனை வைத்தவன் மீண்டும் புகைப்பிடிக்க தொடங்கினான். தீவிரத்துடன் மடிக்கணியை தட்டி கொண்டிருந்தான் சஜித் அவதேஷ். பக்கத்து அறையில் அவனது சித்தி மகனான ஜோஷித் எதையோ உடைப்பது உணர்ந்து ஒரு நொடி விரல்கள் வேலை நிறுத்தம் செய்திட மறுநொடி அதனை ஒதுக்கி தள்ளிவிட்டு மீண்டும் வேலையை தொடர்ந்தது. ஆனாலும் உள்ளுக்குள் ஒரு கேள்வி, நம்மளை விட்டு தொலையவும் மாற்றானுங்க, கூட வச்சுக்கவும் மாற்றானுங்க, இன்னும் எத்தனை நாளைக்குதான் இங்கேயே இருக்கணுமோ தெரியல என எரிச்சல் மிக அந்த நவீன மிக பெரிய அறையை ஒரு முறை சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் மடிக்கணினியில் புதைந்தான். அந்நேரம் அவனுக்கு மேனேஜர் சுந்தரம் போன் செய்தார். சொல்லுங்க, அசட்டையுடன் சஜித் கேட்க, அவரோ, சார் நான் சொல்றத கோபப்படாம கேளுங்க, நீங்க 10 மணிக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட்ட கொஞ்சம் மாத்த முடியுமா சார் என்று நிலையை விளக்க, ஏன் உங்க சொரூப் சார் 12 மணிக்கு டைம மாத்திக்க மாட்டாராமா என கடுப்புடன் கேட்டதில், அது இல்ல சார், அவருக்கு 12 மணிக்கு வேற அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொன்னாரு என்று சொல்லி கூட முடிக்கவில்லை. அதற்குள் சஜித் எகிரினான். நான் என்ன தக்காளி தொக்கா? அவனுங்களுக்கே இவ்வளோ வீம்பு இருந்தா எனக்கு எவ்வளோ இருக்கும்? ஏன் எனக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் இல்லையா? நான் என்ன எங்க ராஜவம்சத்துல இருக்கிற சொத்தை சிகரெட் பிடிச்சேவா அழிக்கிறேன்? அதெல்லாம் முடியாது. 10 மணிக்கு நான் தான் வருவேன். அப்ப மத்த 2 பேரும் இருக்க கூடாது சொல்லிட்டேன் என்று கடிந்து விட்டு போனை வைத்தவன் மடிக்கணினியில் திறந்து வைத்திருந்த டேப்களை எல்லாம் க்ளோஸ் செய்தான். அப்போது ஸ்கிரீன் சேவரில் வைக்கப்பட்டிருந்த புகைப்படம் அவனை முறைக்க வைத்தது. சஜித், ஜோஷித், சொரூப் மூவரும் ஸ்டைலாக போஸ் கொடுத்திருந்த புகைப்படம் தான் அது. அதனை ஓங்கி ஒரு குத்து குத்தியவன், ரொம்ப தாண்டா பண்றீங்க 2 பேரும் என செல்லமாக திட்டிக் கொண்டு கசந்த முறுவல் பூத்தான். கடந்த 1 மணி நேரமாக விடாமல் செய்த உடற்பயிற்சி ஆடவனின் இரும்பு மேனியில் வியர்வை துளிகளை உற்பத்தி செய்து கொண்டிருந்தது. 6 அடிக்கும் அதிகமாக கம்பீரத்தின் மறு உருவமாக திகழ்ந்தான் சொரூப் அவதேஷ். அவதேஷ ராஜவம்சத்தின் முதல் வாரிசு. ராஜகலை என்றும் குறையாதிருக்கும் அழுத்த முகம், நினைத்ததை செய்தே தீரும் பிடிவாதம் நிறைந்த வதனம். அப்பிடிவாதம் அவனது தம்பிகளையும் தூர நிறுத்தி இருக்கிறது என்று புரிந்தாலும் அதனை சட்டை செய்யாதவன் மேனேஜரிடம் இருந்து வந்த அழைப்பில் துவாலை கொண்டு முகத்தை துடைத்துக் கொண்டிருந்தவனின் முரட்டு இதழ்களில் நக்கல் புன்னகை. என்ன சுந்தரம், 11 மணிக்கு வேற யாராவது அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்களா என கேட்போரை வாரி சுருட்டி இழுக்கும் அழுத்தத்துடன் கேட்டான். அவரோ திணறியபடி நிகழ்ந்ததை கூற, என்னால டைமை மாத்த முடியாது சுந்தரம், வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கா என கேட்டான். நான் அந்த நேரத்துல வந்தே தீருவேன் என்ற மறைமுக கட்டளையுடன். இல்ல சார், சோர்ந்த குரலில் சொல்லிவிட்டு மேனேஜர் அழைப்பை துண்டிக்க அவனும் தோளை குலுக்கிவிட்டு போனை அணைத்தான். அதன் முகப்பு படத்தில் இருந்த அவர்களது புகைப்படம் ஒரு நொடி அவனை செயலிழக்க வைக்க மறுநொடியே தேஜா என சீற்ற குரலில் கர்ஜித்தான். அதற்கு அடிபணிவது போல அடுத்த நொடியே கதவை திறந்து கொண்டு உள்ளே ஓடி வந்தான் தேஜஸ்வின், அவனது பிஏ. சொல்லுங்க பாஸ் என கேட்பவனை எரிப்பது போல பார்த்த சொரூப்பின் பார்வை அவனை நடுங்க செய்ய, ஜோஷி சார் ரூம்ல இருந்த போட்டோ தானே பாஸ், இப்ப மாத்திடுறேன் என தலை தெறிக்க வெளியில் ஓடியது அந்த பாவப்பட்ட ஜீவன். அடுத்த அரை மணி நேரத்தில் ஜோஷித்தால் உடைக்கப்பட்ட புகைப்படம் சீர் செய்து புது புகைப்படம் மாட்டப்பட்டது. அதை ரௌத்திரத்துடன் ஏறிட்ட ஜோஷித், யார் எத்தனை தடவை ஒட்ட நினைச்சாலும் நான் உடைச்சுக்கிட்டேதான் இருப்பேன், உறவையும் சேர்த்து என்று பங்களாவே அதிர கத்திட, அப்போதுதான் குளித்து உடை மாற்றி ஷூ கோட் சூட் சகிதம் முதல் மாடியில் இருந்த தனது அறையிலிருந்து இறங்கி வந்த சொரூப் இலக்கார நகையுடன் தேஜாவை பார்த்தான். எத்தனை தடவை உடைச்சாலும் ஒட்ட வச்சுக்கிட்டேதான் இருப்பேன் என பார்வையில் அனல் பறக்க கூறியவன், போட்டோவை மட்டும்தான், உறவை இல்ல என்று அழுத்தத்துடன் தம்பியின் அறையை ஒரு முறை ஏறிட்டு விட்டு வேக நடையுடன் அங்கிருந்து அகன்றான். சொரூப்பின் சத்தத்தை கேட்டதுமே வாய் தானாக மூடிக்கொண்டது ஜோஷித்திற்கு. சஜித் தான், இவனுங்க வேற காலையிலேயே ஒட்டுறேன் உடைக்கிறேன்னு கட்டட வேலை பாக்குற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கானுங்க என டைனிங் டேபிளில் அமர்ந்து பிரெட்டில் ஜாமை தடவி கொண்டிருந்தவன் வாய்க்குள் தான் முணுமுணுத்தான். அது எப்படி சொரூப்பிற்கு கேட்டதோ அவனே அறியான். டைனிங் ஹாலை கடந்து சென்ற சொரூப்பின் கால்கள் ஒரு கணம் நின்று சஜித் இருந்த திசையை கூர்மையுடன் சுட்டெரிக்க
அவன் பார்வையை உணர்ந்தாலும் சஜித் தலையை நிமிர்த்தவே இல்லை. ஜாம் தடவும் பணியை வெகு தீவிரத்துடன் செய்து கொண்டிருந்தவனுக்கோ சகோதரனின் துளைக்கும் பார்வையை பார்க்காமலேயே உணர முடிந்தது. நேரம் செல்ல செல்ல அது வலுவானதை உணர்ந்து பிரெட்டை ஓரமாக வைத்துவிட்ட சஜித் தட்டை எடுத்து ஹாட் பாக்ஸில் வைத்திருந்த இட்லியை எடுத்து வைத்து பீக்க தொடங்கினான். அதன் பிறகே சொரூப் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். சஜித்தோ கொஞ்சம் கூட கெத்த மெயின்டைன் பண்ண முடியல, இவனும் இவன் பார்வையும் பார்த்தே காரியத்தை சாதிக்கிறான் என எரிச்சலுடன் சத்தமாகவே முணுமுணுத்தபடி உண்டான். அது காரில் ஏறிய சொரூப்பின் காதுகளிலும் கேட்கவே செய்திட மெல்ல தலையை ஆட்டி சிரித்து கொண்டான். அத்தியாயம் 2. நாயகனின் கால்கள் கொடுக்கும் அழுத்தம் தாங்காது தரையும் அதிர்ந்தது போன்றதொரு பிரம்மை ஏற்பட்டது தேஜஸ்வினிற்கு. வானுயர்ந்து நின்ற கண்ணாடி கட்டிடத்தினுள் அதிவேகத்துடன் நுழைந்த ஸ்வரூப் அவதேஷ், நான் சொன்னதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணிக்கிட்டியா என கேட்டபடி கண்ணை மட்டும் திருப்பி தேஜஸ்வினை பார்த்தான். பண்ணிக்கிட்டேன் பாஸ். அவசரமாக தலையை உருட்டியவனுக்கோ இப்போது தனது முதலாளி என்ன பேசினார் என்றே தெரியவில்லை. அவன் பின்னால் தினமும் ரன்னிங் ரேஸ் ஓடுவதிலேயே தனது எடை நாளுக்கு நாள் குறைவதை உணர்ந்தவனுக்கு காதும் மந்தமாகி வரும் அவலம். எல்லாம் அவ்வப்பொழுது ஸ்வரூப்பிடம் வாங்கும் அடிதான் காரணம். சின்ன வயசுலே செவிடாகிடுவோம் போலயே, இப்ப வேற என்ன பேசினாருன்னு தெரியல, கேட்டா கண்டிப்பா அடி விழும் என எச்சிலை விழுங்கியவனின் எண்ணங்களை அனுமானித்தபடியே தனக்கு காலை வணக்கம் கூறிய பணியாளர்களிடம் தலையசைத்தபடி மின்தூக்கியை அடைந்தான். அவனது அறை 13வது மாடியில் இருக்கிறது. அவனுடன் ஒன்றாக பயணிக்கும் இந்த மின்தூக்கி பயணம் கூட தேஜஸ்வினுக்கு அத்தனை அவஸ்தையாக செல்லும். எதற்கு முறைக்கிறான், எதற்கு கண்டிக்கிறான், வேலைகளை கோபமாக சொல்கிறானா, சாதாரணமாக சொல்கிறானா, அல்லது தன்னை அன்பாக பார்க்கிறானா, இதனை கண்டறியவே தனக்கு தனியாக ஒரு மூளையை கடவுள் வைத்திருக்கலாம் என்று பல நேரம் வருந்துவதுண்டு. இன்றும் அதே மிரட்சியுடன் லிப்டில் ஏறியவனை கண்டு இறுக்கம் தளர்ந்து இதழ் விரித்தான் ஸ்வரூப் அவதேஷ். Am I look like a devil? வில்லாக வளைந்த அடர்ந்த புருவங்களை உயர்த்தி கேட்ட ஸ்வரூப்பை பேய் பயத்துடன் பார்த்தவன், இல்ல பாஸ் என்றான் வேகமாக. அப்ப என்ன பார்த்து ஏன் மேன் இவ்ளோ கேவலமான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கற என முறைப்புடன் கேட்டான். எல்லாம் ஒரு பயம்தான் பாஸ் என்று அவன் விழிக்கும் போதே ஸ்வரூப்பின் அலைபேசி சினுங்கியது. அதனை எடுத்து பார்த்தவன் என மெல்ல எரிச்சலுற்று முன்னந்தலையை கோதிக்கொண்டான். அவ்வழைப்பை ஏற்காமலேயே சரியாக 11 மணி அளவில் மீட்டிங் ஹாலுக்குள் ஸ்வரூப் நுழைய அங்கு ஏற்கனவே ஜோஷித் அமர்ந்திருந்தான். அவனுக்கு எதிர்ப்புறம் முகத்தில் கடுப்பு மின்ன சஜித்தும் அமர்ந்திருந்தான். அதிசயம் ஆனா உண்மை என முணுமுணுத்தவாறு ஸ்வரூப்பும் ஒரு இருக்கையில் சென்று அமர்ந்துவிட்டு சுந்தரத்தை ஏறிட்டான். அவருக்கோ பெரும் நிம்மதி. காட்ட வேண்டிய பிரசன்டேஷனை 3 முறை மீண்டும் மீண்டும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. ஜோஷித் தான் கடுகடுவென அமர்ந்திருந்தான். இன்னைக்கு இவனுங்க மூஞ்சில முழிக்கணும்னு இருக்கு என்று எரிச்சலில் சிகரெட்டை எடுக்க, சுந்தரம் என்ற ஸ்வரூப்பின் அதிகார குரலில் நிமிர்ந்தான். அப்போதும் அவனை பார்க்கவில்லை. ஸ்வரூப்போ, மீட்டிங் மேனஸ்னு ஒண்ணு இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க என கடுமையுடன் கூறியதில் அவர் விழித்தார். போடலங்கா மீட்டிங் என கருவியவாறே ஒரு சிகரெட்டை வாயில் வைக்க போக, சுந்தரம் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா சார் என கேட்டார் பவ்யத்துடன். ஸ்வரூப்போ பதில் சொல்லாமல் ஜோஷித்தை அனலாக சுட்டு கொண்டிருக்க, அப்பார்வையின் சூடு தாக்கினாலும் அதனை கண்டு கொள்ளாமல் இருக்க முயன்றான். முயற்சி செய்ய மட்டுமே முடிந்தது. அதனை பற்ற வைக்காமல் சட்டென வாயிலிருந்து எடுத்து விட்டவன், மீட்டிங்க ஸ்டார்ட் பண்ணி தொலைக்கிறீங்களா என்றான் உச்சபட்ச கத்தலுடன். சுந்தரம் ஸ்வரூப்பை பார்க்க அவன் ஆமோதிப்பதாய் தலையசைத்ததும் அவரும் தொழில் பற்றிய பேச்சை தொடங்கினார். ஆந்திர தமிழக எல்லை பகுதியில் அமைந்துள்ளது சித்தூர் மாவட்டம். சித்தூர் மாவட்டத்தில் உள்ள வேங்கடமலைக்கு தெற்கு பகுதியில் தமிழ்வாழ் மக்கள் வாழ்கின்றனர். மலைவாசிகளும் கிராம மக்களுமாக லட்சக்கணக்கில் மக்கள் வசிக்கின்றனர். அந்த பகுதியில் இருக்கும் அத்தனை இடங்களும் அவதேஷ சாம்ராஜ்யத்திற்கு சொந்தமானவை. அது மட்டுமல்ல, தலைமுறை தலைமுறையாக அம்மக்களை ஆட்சி செய்வதும் இவர்கள்தான். அவ்வூர் மக்களுக்கு இவர்களே மன்னர்கள், இவர்களே தெய்வமும் கூட.
அதன் எல்லை பகுதிக்குள் இவர்களது அனுமதியின்றி காவலர்களும் அரசியல் தலைவர்களும் கூட உள்ளே சென்றுவிட இயலாது. அங்கு நடைபெறும் தேர்தல் கூட வெறும் கண் துடைப்பிற்குத்தான். அப்போதும் அவ்தேஷ குடும்பத்தினர் யாரை கை காட்டுகிறார்களோ அவர்களுக்கே ஓட்டு போடுவர். நரசிம்ம அவ்தேஷ் சொரூப்பின் தந்தை வழி தாத்தா. அவருக்கு 3 ஆண்களும் ஒரு பெண்ணும். அரச குடும்பம் என்றாலும் சிறிதாய் கூட நீதி தவறுவதில்லை. அதனையே தனது வாரிசுகளுக்கும் சொல்லிக் கொடுத்து விட்டு மறைந்தவர். மக்களின் அடிப்படை தேவைக்கும் மலைவாழ் மக்களின் கல்வி அறிவுக்குமாக இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரை அடுத்து அவரது 3 மகன்களும் ஆட்சி செய்தனர். முதலாமானவர் சாணக்கிய அவ்தேஷ், அவரது மனைவி சித்தாரா. இவர்களின் தவ புதல்வனே சொரூப் அவ்தேஷ். இரண்டாமானவர் நந்தகோபால அவ்தேஷ், அவரது மனைவி உமையால். இவர்களின் தவ புதல்வன் சஜித் அவ்தேஷ். மூன்றாமானவர் பாரிராம அவ்தேஷ், அவரது மனைவி கனகரூபிணி. இவர்களின் தவ புதல்வன் ஜோஷித் அவ்தேஷ். 3 அண்ணன் தம்பிகளுக்கும் ஒரே மேடையில்தான் திருமணம் நிகழ்ந்தது. ஸ்வரூப்பிற்கு 1 வருடம் இளையவன் சஜித், அவனை விட 6 மாதம் இளையவன் ஜோஷித். ஆனால் ஒரு தாய் பிள்ளைகளை போன்றே பெற்றவர்கள் இவர்களை வளர்த்தனர். அன்பிலும் சரி சேட்டையிலும் சரி இவர்களை மிஞ்ச இயலாது. அவ்தேஷ குடும்பத்திற்கே ஒரு பழக்கம் உள்ளது. குடும்பத்தை விட அவர்கள் ஏற்றிருக்கும் பொறுப்பை விரும்புவர். மக்களை சரியாக வழிநடத்த வேண்டும் என்றால் முதலில் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்பது அங்கு எழுதப்படாத சட்டம். மானத்திற்கும் குடும்ப கௌரவத்திற்கும் சுய ஒழுக்கத்திற்கும் அதிக அளவு முக்கியத்துவம் தருபவர்கள். சிறு பிழை நேர்ந்து விட்டாலும் கூட அது அவர்களது ஒட்டுமொத்த முன்னோர்களின் ஆட்சியையும் களங்கப்படுத்துமே. வெளியாட்கள் யாருமே அத்தனை சீக்கிரம் அவர்களது வீட்டினுள் நுழைய இயலாது. நரசிம்ம அவ்தேஷ் அவரது மகளுக்கு கூட சொந்தத்தில் தான் மனம் முடித்தார். அதேதான் அவரது பேரன்களுக்கும். 2 வருடங்களுக்கு முன்பே பேரன்களுக்கு மணப்பெண்களை தேர்ந்தெடுத்து விட்டே உயிர் துறந்தார். திருமண விஷயத்திலும் சரி மற்ற விஷயங்களிலும் சரி சொந்த விருப்பு வெறுப்புக்கு அங்கு இடமில்லை. இதுநாள் வரையிலும் இளையவர்கள் கூட இதையே அச்சு பிசகாமல் தொடர்ந்து வருகின்றனர். இடையில் நேர்ந்த கசப்பான சம்பவத்தில் ஜோஷித் தான் புகைப்பழக்கத்திற்கு ஆளாகிவிட்டான். அதுவும் ஊருக்கு சென்று விட்டால் முற்றிலுமாக குறைந்துவிடும். தங்களை பார்த்து தங்களது மக்கள் எந்தவித கெட்ட பழக்கத்திற்கும் ஆளாகிவிடக் கூடாது என்பதில் மூவருமே உறுதியாக இருப்பார்கள். அதிலும் ஸ்வரூப் அவர்களை விட 3 மடங்கு அன்பையும் கோபத்தையும் காட்டுவான். சிறு விஷயம் கூட மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்க கூடாது என்பதில் மிகவும் கவனமாகவே இருப்பான். எந்த அளவு என்றால் தனது 2 சித்தப்பாக்களும் கண்முன்னே தாக்கப்பட்டதை கண்டும் கூட, தனது தந்தை இன்னும் உயிருக்கு போராடி துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்தும் கூட, செய்தவர்கள் யார், காரணம் என்ன, தங்கள் குடும்பத்தை தாக்கும் அளவு வஞ்சம் எதற்கு, இனியும் என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்விக்கான பதிலை தேடித்தான் அவன் இங்கு வந்திருக்கிறான். சித்தூரில் இருக்கும் போதே தந்தைகளை கொல்ல வந்த அடியாளை கையும் களவுமாக பிடித்து விட்டான் ஜோஷித். அவனை அங்கேயே கொன்று புதைக்கும்படி தமையனிடம் கூற, சொரூப்போ மக்களையும் தங்களது குடும்ப நெறியையும் மனதில் வைத்து அவனை கொல்லாமல் விட்டுவிட, அதுவே அவர்களின் வாக்குவாதத்திற்கும் இப்பிரிவிற்கும் முதல் படியானது. தங்களது வம்சத்திற்கே பெருமை சேர்க்கும் விதமாக தந்தையரின் சொல்படி அவர்கள் பார்த்த பெண்ணையே நிச்சயம் செய்து கொண்டனர். சரியாக மீட்டிங் முடியும் தருவாயில் கதவை தட்டி கொண்டு உள்ளே நுழைந்தனர் 3 அழகிகள். வந்துட்டாளுங்க, இருக்கிற பிரச்சனையில இவளுங்க வேற என கடுப்பாகி சஜித் வெளிநடப்பு செய்ய, அவனை முறைத்திருந்த பெண்ணொருத்தி அவனை பின்தொடர்ந்தாள். சஜித் நில்லுங்க என்ற பாவனா சஜித்தை வழிமறிக்க, நீ ஏன் இங்க வந்த பாவனா என்றான் எடுத்ததும். இது என்ன கேள்வி, என் ஃபியான்சிய பார்க்க நான் வரக்கூடாதா என அவள் சினுங்க. சும்மா எரிச்சலை கலப்பாத, ஏற்கனவே பல பிரச்சனை, இதுல ஃபியான்சி ஒண்ணுதான் குறை. அங்க அப்பா பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க, அம்மாக்களுக்கு துணையா தானே உங்களை இருக்க சொன்னோம், எதுக்கு வந்தீங்க என்று படபடவென புரிந்தான். அங்க வேலைக்காரங்களை துணைக்கு விட்டுட்டு தான் வந்திருக்கோம், போன் பண்ணுனா எடுக்கிறது இல்ல, பின்ன கிளம்பி வராம என்ன செய்யறது என்று பாவனா எகிரிட சஜித் கோபத்துடன் முறைத்தான். இங்கு அதே கடுமையுடன் ஜோஷித்தும் தனது ஃபியான்சியான அனன்யாவை எரித்துக் கொண்டிருந்தான். வேலைக்காரங்களை நம்பி விட்டுட்டு வர அளவு தைரியம் வந்துருச்சோ? அவன் கேட்ட கேள்வியில் அவள் சற்று அரண்டு விட்டு பின்
அது இல்லைங்க ஜோ, உங்களை பாத்துட்டு போகலாம்னு தான் என்று தயங்கி நின்றாள் அனன்யா. அதற்கு மேல் அவளுக்கு அருகில் நின்றிருந்த ஸ்வரூப்பின் பியான்சியான இஷானா எச்சிலை விழுங்கினாள். பின் தனக்குத்தானே தைரியம் சொல்லிக் கொண்டு, வேற எங்களை என்ன பண்ண சொல்றீங்க ஜோ? நிச்சயமாகி 15 நாள்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாதுதான். இந்நேரம் 3 பேருக்கும் கல்யாணமே நடந்திருக்க வேண்டியது என்னும் போதே ஸ்வரூப் அவளை அமைதியாக ஏறிட்டான். அதில் இன்னும் தைரியம் பெற்ற இஷானா, நடந்ததை மறந்துடுங்கன்னு சொல்லல, மாமா 3 பேரும் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடுவாங்க, அடுத்த வேலைய பாருங்கன்னு தான் சொல்றோம். நீங்க என்னன்னா போன் கூட எடுக்க மாட்டேன்னு வீம்பு பண்றீங்க. சரி, உங்க 3 பேரையும் ஒன்னா பிடிக்கலாம்னு பார்த்தா முகத்தை கூட பாத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, அண்ணன் தம்பிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும் தான், அதுக்காக இப்படியே இருந்தா சரியாகிடுமா என்று மையிட்ட விழிகளை அசைத்து கேட்டாள். அவளை கையை கட்டி கொண்டு பார்த்த ஸ்வரூப், சோ என்ன பண்ண சொல்ற என்றான் கூர்மையாக. அக்கூர்மை அவளை எச்சரித்தாலும் அதனை ஒதுக்கிவிட்டு, ஒண்ணு சேர்ந்த தொழில பாருங்க, செட் ஆகலனா சொத்தை பிரிச்சுட்டு தனித்தனியா வேலைய பார்க்க வேண்டியது தானே, தனித்தனியா ராஜ்யத்தை உருவாக்கிக்க வேண்டியது தானே என்றதும் தான் தாமதம். ஸ்வரூப்பின் கைரேகை அவளது கன்னத்தில் பதிந்தது. அனன்யா தனக்கே அடி விழுந்த ரீதியில் கன்னத்தில் கை வைத்து திகைத்திருக்க, லூசா இவ, இப்பவே சொத்தை பத்தி பேசி அவனை கோவப்படுத்தணுமா? இவனுங்களை நிச்சயம் பண்ண வைக்கிறதுக்கே தலைகீழா நின்னு தண்ணி குடிக்க வேண்டியதா போச்சு என தனக்குள் எரிச்சலானாள். ஜோஷித் இரு பெண்களையும் ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு வெளியில் சென்று விட, ஜோ நிலுங்க ஜோ என்று அவன் பின்னே சென்றாள் அனன்யா. அங்கு நின்று ஸ்வரூப்பின் கண்டன பார்வைக்கு ஆளாவதற்கு ஜோஷித்திடமே திட்டு வாங்கிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் ஜோஷித்தை முற்றுகையிட்டாள். கன்னத்தில் எழுந்த வழியில் கண்ணே கலங்கிவிட்டது இஷானாவிற்கு. நான் அப்படி மீன் பண்ணலங்க ஸ்வரூப், ஊர்ல நீங்க யாரும் இல்லாம மக்களும் சஃபர் ஆகுறாங்க தானே, யாராவது ஒருத்தர் போய் பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு தான் சொன்னேன் என்று சில நொடிகளில் சமாளித்து விட்டாள் இஷானா. சொல்றது தப்பில்ல, அது தப்பாகாம சொல்லு என்று கண்டிப்புடன் கூறியவன் அவளது பாவமான முகத்தை கண்டு சாரி என்றான் மெல்லமாக. அது பரவாயில்ல, நீங்க தானே அடிச்சுங்க, உங்களுக்கு இல்லாத உரிமையா என்று மனதை தேற்றி வெளியில் சிரித்து வைத்தாள். பின் இஷானாவே தொடர்ந்தாள், நம்ம கல்யாணத்தை பத்தி பேசதான் வந்தேன் என்று ஆரம்பிக்கும் போதே, இப்ப இருக்கிற நிலைமையில கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியாது இஷா என உடனடியாக மறுத்தான் ஸ்வரூப். எனக்கு புரியுது ஸ்வரூப், நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பத்துல பிரச்சனைன்னு நடக்கிற அந்த கல்யாணம் நிச்சயத்தோட நின்னு போச்சுன்னா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இன்னும் தைரியம் அதிகமாகிடும். இந்த நிலைமைய யூஸ் பண்ணி இன்னும் பிரச்சனை பண்ணுவாங்க. நமக்கு மட்டுமா பண்ணுவாங்க? பாவம் நம்ம ஊர் மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களும் சேர்ந்துதானே சஃபர் ஆகுவாங்க என கேட்டுவிட்டு அவன் முகத்தை ஏறிட ஸ்வரூப்பின் புருவம் யோசனையில் சுருங்கியது. எப்படி பேசினால் தான் நினைத்தது நிறைவேறும் என்று அறிந்தவளாயிற்றே. சும்மாவா, 25 வருடங்களாக அவர்களுடன் தானே வளர்கிறாள். இப்பெண்கள் மூவருமே நரசிம்மனின் ஒற்றை பெண்ணான யசோதாவின் வாரிசுகள். அவனது குழப்பத்தில் மேலும் கல்லெறிய முயற்சித்தாள் இஷானா. நம்ம குடும்ப வழக்கப்படி நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, குடும்பத்துக்காக எல்லா சூழ்நிலையும் கையாண்டுதான் ஆகணும் ஸ்வரூப். இத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல, அத்தைங்களுக்கும் மனசு ஆறுதல் அடையும்ல என்று அவனை கரைக்க முயன்றாள். பெருமூச்சு விட்ட ஸ்வரூப், கரெக்ட் தான், அட்லீஸ்ட் 3 பேரும் கொஞ்சம் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டா கூட போதும். படுத்த படுக்கையா இருக்கும் போது ஊரை கூட்டி கல்யாணம் பண்றது எனக்கு ஒப்பல இஷா என மீண்டும் யோசித்தவன் பின் ஏதோ முடிவெடுத்தவனாக, சரி ஒரு 15 நாள் டைம் கொடு, சீக்கிரமே கல்யாண தேதியை அனௌன்ஸ் பண்ணலாம், உன் தங்கச்சிங்க கிட்ட சொல்லி அவனுங்களோட ஒப்பீனியனையும் கேட்க சொல்லு என்றதும் அப்பட்டமாக மகிழ்ச்சியை காட்டிய இஷானா, தேங்க்ஸ் ஸ்வரூப் என்று அவன் மடியில் அமர்ந்து அவனது கழுத்தை கட்டி கொண்டாள். இது ஆபீஸ் இஷா, மீண்டும் கண்டிப்புடன் கூற வந்தவனுக்கு ஏற்கனவே அவளை அடித்ததில் சற்று பாவம் எழ சில நொடிகள் அமைதியாயிருந்தான். அவளோ அவன் கன்னத்தில் முத்தமிட அதில் சுயம் பெற்றவன் அவளை வலுக்கட்டாயமாக எழுப்பிவிட்டு, கிளம்பு, ஊருக்கு போயிட்டு அங்க இருக்கிற நிலவரத்தை சொல்லு என்று கிளப்பி விட்டான். ஆமா, பெரிய நிலவரம், கிழமூனும் இழுத்துக்க பறிச்சுக்கன்னு படுத்திருக்கு. ச, இப்ப பார்த்தா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கணும் என விதியை நொந்து கொண்டவள் அறியவில்லை இன்னும் பல அசம்பாவிதங்கள் நடக்க போவது பற்றி.